பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஆனால் சோர்வாக இருக்குல்ல, யாரையுமே நம்ப முடியலல்ல. யாரெல்லாம் எப்படியெல்லாம் உண்மையாக இருந்தவங்கெல்லாம் அப்படி வீணாக போயிட்டாங்கல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 தீமோத்தேயு 2:2 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 2 தீமோத்தேயு சாப்டர் 2 verse 2. அநேக சாட்சிகள் முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷனிடத்தில் ஒப்புவி. எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அதை யாரிடத்தில் கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்றார் பாருங்களேன். உண்மையுள்ள மனுஷனிடத்தில் ஒப்புவி. என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவுள்ள கிருபையில் பலப்படு. இன்னைக்கு நம்ம கிறிஸ்து இயேசுவுள்ள கிருபையில் பலப்படணும் அப்படின்னு சொன்னால் உண்மையுள்ள மனுஷத்தில் தான் நம்ம எல்லா விஷயங்களும் ஒப்பு கொடுக்கணும். உங்கள் வேலையில் ஒரு உண்மையுள்ள மனுஷன் ஒருத்தர் கிடைச்சாங்கன்னா போதும், மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும். அருமையான கர்மவீரர் காமராஜர் பயங்கரமாக உண்மையாக இருந்தார். கடைசி வரைக்குமே லஞ்சம் வாங்காம உண்மை உத்தமாக வாழ்ந்தார். ஆனால் அவரோட கூட இருந்த ஒரு சில அமைச்சர்மார்களும் அப்படியே இருந்தார்கள். அந்த தேசத்தை அவரால் மாற்ற முடியல. இந்த தினத்தில் அந்த உண்மை சீரழிந்து விட்டது. எங்கே பார்த்தாலும் அவர்கள் இஷ்டப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி நமக்கு ஒரு அற்புதம் நடக்கும்? உண்மையுள்ள மனுஷன் எப்படி கண்டுபிடிப்பது? இந்த ஊழியத்தில் பல நபர்களை நான் பார்த்து விட்டேன். உண்மையாக இருப்பார்கள் என்று நம்பி அநேகருக்கு அநேக பொறுப்புகளை கொடுத்தது உண்டு. அந்த பொறுப்புகளை உதாசீனப்படுத்தின எத்தனையோ நபர்கள் எனக்கு தெரியும். அதை நினைத்து 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 மன வேதனை அடைந்த காலங்களும் உண்டு. அவ்வப்போது கர்த்தரோடு கூட பேசி சொல்லுவார், உண்மையுள்ள மனுஷத்தில் ஒப்புவி. அநேக சாட்சிகளுக்காக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷத்தில் ஒப்புவி. அப்படியே இன்றைய தினத்தில் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்படுகிறது எதற்காக தெரியுமா? நாம் மற்றவர்களிடத்தில் அந்த வார்த்தையை பறைசாற்றுவதற்காக தான். உண்மையுள்ள மனுஷத்தில் ஒப்புவிக்கணும். நம்முடைய டியூட்டி முடிக்கணும், நம்முடைய வேலையை முடிக்கணும், உண்மையுள்ள விதத்தில் ஒப்புவிக்கணும். ஆபிரகாம் தன்னுடைய வேலைக்காரரை பார்த்து தன்னுடைய மகனுக்கு ஒரு நல்ல ஒரு பிள்ளையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி அனுப்பி வைக்கிறார். உண்மை உள்ள ஒரு மனுஷன். அந்த உண்மை நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதத்தை கொண்டு வரும். எங்கே பார்த்தாலும் இன்னைக்கு பொய்யான மனதில் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. அஸ்ஸாமில் இப்போ இருக்கிற சீஃப் மினிஸ்டருக்கு ரைட் ஹேண்டே பார்த்தீங்க அப்படின்னா மதுரை சார்ந்த ஒரு தமிழர் தான். ஒரு உண்மையுள்ள ஒரு மனுஷன். அந்த மக்கள் எல்லாருமே அவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் செய்யணும்னு இருக்கிறாங்க. நிறைய இடத்துல வேலையில் அந்த உண்மையுள்ளவர்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் வந்துக்கிட்டே இருக்கு. எங்கெங்கெல்லாம் உண்மையாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் வந்துக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு யாரையுமே நம்ப முடியலல்ல. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று கர்த்தர் தெளிவாக பேசுகிறார். நாம் உண்மையாக இருப்போம். உத்தமம் தொடரும், ஆசீர்வாதம் தொடரும், ஐஸ்வர்யம் தொடரும். ஒரு விஷயத்தை நம்ம ஒப்பு கொடுக்கறதுக்கு அது கண்டினியூவாக மாறணும் அப்படின்னு சொன்னால் உண்மையுள்ளவர்களை கண்ணோக்கி பார்ப்போம், உண்மையுள்ளவர்களை சூஸ் பண்ணுவோம். தேவன் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஜெபிக்கலாமா? பரிசுத்த அன்பு தகப்பனே, இந்த அழகான ஜீவ வார்த்தை சொல்லுகிறது, அநேக சாட்சிகள் முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷர்களிடத்தில் ஒப்புவி. நம் ஆண்டவரோடு கூட கிறிஸ்து இயேசுவின் கிருபையில் பலப்படும் போது நமக்கு நிச்சயமாக உண்மையுள்ளவர்களை கர்த்தர் நாம் கொடுப்பார். அவங்க அந்த உண்மையில் இருந்தாங்கன்னா கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். இல்லாவிட்டால் அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் எடுத்து விடுவார். உண்மையாக இருப்போம், உத்தமமாக இருப்போம். உயர்ந்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் கிருபையாக தருவார். இதை கேட்டுட்டு இருக்கிற
உங்களுக்கு கர்த்தர் பெரிய அற்புதம் செய்ய போகிறார். உண்மை உள்ளவர்களை உங்களுக்கு நிறைய பேர் கொடுக்க போகிறார். உங்கள் ஊழியத்தில் உண்மையுள்ளவர்கள் வரப்போகிறாங்க. உங்கள் வேலையில் உண்மையுள்ளவர்கள் வரப்போகிறாங்க. உங்கள் பிஸ்னஸில் உண்மையுள்ளவர்கள் வரப்போகிறாங்க. உங்கள் குடும்ப வாழ்க்கையில் இதுவரைக்கும் நடந்தது வேறு, இதுக்கப்புறம் உண்மையும் உத்தவமாய் நடக்கப் போகிறது வேறு. அன்பு தகப்பனே, கிருபையில் பலப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் உண்மையுள்ளவர்களை தாங்கப்பா, கிருபை செய்யும். இயேசுவின் பிதாவே, ஆமீன்.